குட்டி கதைகள். கதையின் தலைப்போ ஒரு நொடி கோபம். ஒரு ஊரில் ஒரு முரடன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன் மனைவியை ஒரு சிறிய தவறு செய்ததாக கிணற்றில் தள்ளி கொன்றுவிட்டான். அவனிடம் யாரும் பேசுவதில்லை. அவனுக்கு அவன் தவறை எடுத்துச் சொல்லும் தைரியமும் கூட யாருக்கும் இல்லை. தன் உயிருக்கு பயந்து எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு குரு போனார். அவர் சொத்து என எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதால் உடை கூட உடுத்தாமல் நிறுவனமாக வாழ்பவர். அவரிடம் ஓடி வந்து, நான் தவறு செய்து விட்டேன். என் கோபத்தால் என் அன்பு மனைவியை கொன்று விட்டேன். எனக்கு இந்த கோபத்தை குறைக்க வழி தெரியவில்லை. நீங்கள் சொல்லுங்கள் என்றான் அவன். அவர் சிரித்துக் கொண்டே, உன் பெயர் என்ன என்று கேட்டார். சாத்தான் என்றான் அவன். அவர் சிரிப்பு இன்னும் பெரியதானது. அவனுக்கு கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு இருந்தான். நல்ல பெயர். கோபத்தை வெல்ல வேண்டுமானால் நீ எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். இந்த உலகத்தில் உனக்கு எதுவுமே உனக்கு சொந்தமானதல்ல என உதற வேண்டும் என்றார் குரு. அவன் உடனே அனைவரும் ஆச்சரியப்படும்படி அவன் தன் உடைகள் அனைத்தையும் கலட்டி அதே கிணற்றுக்குள் போட்டான். இனி அவர் போலவே வாழ்வேன் என்று சொன்னான். அதன் பின் அனைவரை பற்றியும் விதவிதமான செய்திகள் கிடைத்தனர். அவனை தரிசிப்பதே புண்ணியம் என ஊர் மக்கள் எண்ணினார்கள். 20 வருடங்கள் கடந்தனர். அதே ஊரில் இருந்து ஒருவர் தூர தேச பயணம் மேற்கொள்ளும் வழியில் சாத்தான் அந்த ஊரில் தங்கி இருப்பதை கேள்விப்பட்டு அவனை காண சென்றார். அவன் சாத்தானின் சொந்த ஊருக்காரன். சாத்தான் பெரிய சாமியாராகி விட்டதையும் அவனால் நம்ப முடியவில்லை. இப்பொழுது சாத்தான் நேரில் பார்க்கும் பொழுது அவருக்கு சாத்தானின் முகம் மாறி குருவாகவே பட்டார். சாத்தானும் அவனுடைய ஊருக்காரனை அடையாளம் கண்டு கொண்டாலும் தன் தகுதிக்கு குறைவென்று எண்ணி கண்டு கொள்ளாதே போல் நடந்தான். ஊருக்காரன் சாத்தானை வம்பு கிழக்க விரும்பினான். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். இப்பொழுது சாத்தான் நடிக்க விரும்பவில்லை. நான் தான் சாத்தான் என்று பொறுமையாக கூறினான். அட, என்னப்பா சொன்ன? உன் பெயர் நினைவில் நிற்க மறுத்து விட்டதே, திரும்பவும் சொல்லு என்று கேட்டார் அவர். தான் சாத்தான் தான், உன் ஊருக்காரன் தான் என்று சற்று பொறுமை இழந்து கூறினார். ஓ, என்ன பெயர் சொன்னீங்க? மீண்டும் அவன் கேட்டான். டே என்று கத்தி பக்கத்தில் இருந்த பழத்தில் சொருகி இருந்த கத்தியை எடுத்தான் சாத்தான். இன்னொரு முறை கேள், நான் யாரென்று காட்டுகிறேன். நான் என் மனைவியை கொன்ற அதே சாத்தான் தாண்டா என்று கூறினார் அவர். சுற்றி இருந்த மக்களுக்கு மிகவும் திகைப்பாக போய்விட்டது. ஆம், அதே சாத்தான் தான் என சொல்லிவிட்டு ஊர்க்காரன் முன் எழுந்து போய்விட்டான் அவன். சாத்தான் பல வருடமாக சாமியாராக இருந்தாலும் நொடி நேர கோபம் அவனை மீண்டும் பழைய சாத்தானாகவே மாறிவிட்டது. பல வருட உழைப்பு வீணாக ஒரு நொடி கோபமே போதுமானது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.